விஜய் சிஎம் ஆவாரா மாட்டாரா? இந்த குழப்பமான ஆட்டம் மட்டும்தான் 4 நாளா தமிழ்நாட்டு அரசியல்ல இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஐபிஎல்லையும் ஆட்டம் சூடு பிடிச்சிருக்கு. மேல இருக்கிற 6 டீம்ல 4 டீம் பிளே ஆஃப் போகணும்னு துடிக்கிறான். கீழே இருக்கிற 3 டீம் 6 டீம்ல 2 டீம் பிளே ஆஃப் போக விடாம தடுக்க பாக்குறான். நேத்து நடந்த போட்டியில ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி குஜராத் டைட்டன்ஸை 77 ரன்கள் வித்தியாசத்துல தோக்கடிச்சிருக்காங்க. பாயிண்ட்ஸ் டேபிள்ல 11 போட்டியை விளையாடி 7 போட்டியை ஜெயிச்சு 14 பாயிண்ட்ஸோட 2வது இடத்துல இருக்காங்க. எஸ்ஆர்எச் அணி அதே 14 பாயிண்ட்ல ரன் ரேட் அதிகமா வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. 3வது இடத்துல 13 பாயிண்ட்ல பஞ்சாப் அணி இருக்காங்க. 12 பாயிண்ட்ல ஆர்சிபி அணி 4வது இடத்துல இருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட தோத்த உடனே ரன் ரேட் குறைஞ்சது. உடனே 12 பாயிண்ட்ல அவங்க 5வது இடத்துல இருக்காங்க. 6வது இடத்துல சிஎஸ்கே அணி எப்படியாச்சும் தொடர்ச்சியா கண்டினியூவா ஜெயிச்சு 10 புள்ளியோட 6வது இடத்துல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 4 இடத்துக்காக, அதாவது பிளே ஆஃப் போகணும்ன்றதுக்காக இந்த 6 பேருக்கு மட்டும் தான் போட்டியே. ஆனா பாயிண்ட்ஸ் டேபிள்ல கடைசி 3 இடத்துல, அதாவது 4 இடம் கூட வச்சுக்கலாம், கேகேஆர் மட்டும் ஏன் மிஸ் பண்ணணும்? டெல்லி, மும்பை, லக்னோ, கொல்கத்தா இவங்க 4 பேரும் ஆல்ரெடி பிளே ஆஃப் வாய்ப்பை தவற விட்டாங்க. அதனால அவங்களுக்கு இந்த ஐபிஎல்ல வேலை இல்லைன்னு நினைக்காதீங்க. பிளே ஆஃப் போறதுக்காக இந்த 4 டீமும் ஆரம்பத்துல ஃபார்முக்கு வருவாங்கன்னு பார்த்தா கிளைமேக்ஸ்ல 6 டீம்ல 2 டீமை வெளியே துரத்தணுன்றதுக்காகவே ஃபார்முக்கு வந்திருக்காங்க. இவங்களோட வேலை மத்த டீமோட பிளே ஆஃப் கனவை அடிச்சு உடைக்கிறது மட்டும்தான். சரி, இந்த 4 டீமும் எந்த 2 டீமை பிளே ஆஃப்க்கு போக விடாம தோக்கடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை 1 நிமிடத்துல தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.